கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வில் ஈடுபட இருக்கிறார். 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு கோவை செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சர் 26ஆம் தேதி காலை ஈரோடு மொடக்குறிச்சியில் மாவீரன் லானின் சிலையை திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயண விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், நவம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் கள ஆய்வு பணிகளில் ஈடுபட இருக்கிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு செல்கிறார். கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கள ஆய்வு பணிக்காக 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 25ஆம் தேதி காலை கோவையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். மாலையில் தொழில்துறை சார்பில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையொப்பம் இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார். கோவையை பொறுத்த வரைக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் புதிய தொழிற்சாலைகள் நிறுவுதல், அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தல் என தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையிலே புதிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்களும் அன்றைய தினம் கையெழுத்தாகின்றன. மேலும் தொடர்ச்சியாக 26ஆம் தேதி அன்று காலை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தீரன் சின்னமலை அவர்களுடைய மணிமண்டபத்திற்கு சென்று அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். மேலும் சோலார் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 605 கோடியில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 1,84,491 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். மேலும் மாலையில் சித்தோடு ஆவிட் பால்பண்ணை வளாகத்தில் பால்பண்ணை தந்தை பரமசிவன் அவர்களுடைய திருவுருவச் சிலையும் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். 2 நாள் பயணமாக 25 மற்றும் 26ஆம் தேதி கோவை மற்றும் ஈரோடு செல்லும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.